நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்பா. அதாவது ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் கோடு தான் இன்ஃபர்மேஷனாக ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ டிஎன்ஏ சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியோடைட் பேசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பாப்புலேஷனுக்கும் சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எல்லா நியூக்ளியோடைட் பேஸும் சேமாக இருக்கும் எக்ஸப்ட் அந்த 0.1% தவிர. அப்படி 1% தான் வந்து ஒருத்தவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்குது அப்படின்னா மொத்த சீக்வன்ஸ் தெரிஞ்சாதானே எந்த பாயிண்டில் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஃபுல்லாக வரிசையாக எந்த இடத்துல அடினைன், குவானைன், சைட்டோசின், தயமின், யுராசில் அப்படிங்கிறது வரிசையாக இருக்குது அப்படிங்கிறத வரிசைப்படுத்துகிறது தான் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். இப்போ யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 2 மீட்டர் லாங் இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏவை நம்ம எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும்? இதுவே மாலிகுலார் லெவல். அதுக்கு தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் ஒரு எனி பீஸ் ஆஃப் டிஎன்ஏவை எடுத்து அந்த பீஸ் ஆஃப் டிஎன்ஏவில் பார்த்தீங்கன்னா குளோனிங் முறையில் பண்ணி சிம்பிள் அண்ட் ஃபாஸ்ட்டாக வந்து டிஎன்ஏவை சீக்வன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்கங்க. இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் இருக்கு. அப்போ இந்த 3.3 10⁻⁹ பேஸ் பேர்ஸை வந்து கண்டுபிடிச்சாதான் எந்த பாயிண்ட்ல வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து டிஃபரா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை வந்து ஒரு மெகா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஏன் மெகா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பேஸ் பேரை சீக்வன்ஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டா $3 வந்து செலவாகுது அப்படின்னு சொல்றாங்கப்பா. ஒரு பேஸ் பேரை நம்ம வந்து சீக்வன்ஸ் பண்றதுக்கு நமக்கு எத்தனை பேஸ் பேர் இருக்கு? 3.3 × 10⁻⁹ பேஸ் பேர்ஸ் வந்து இருக்கு. அப்ப அப்ராக்சிமேட்டா பார்க்க போனோம் அப்படின்னா $9 பில்லியன் வந்து இதுக்கு செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப எந்தெந்த இடத்துல என்னென்ன பேஸ் பேர்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் பண்ணத நம்ம ஒரு புக்ல போட்டோம் அப்படின்னா ஒரு பேஜுக்கு 1000 லெட்டர் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 1000 பேஜஸ்ல வைக்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு 3300 புக்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து ஒரு புது கோர்ஸே டெவலப் ஆகுது. அதுக்கு பேரு தான் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். அதாவது பயாலஜியை வந்து கம்ப்யூட்டர்ல டேட்டாவா வந்து ஸ்டோர் பண்றதா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னா என்ன? அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டு த ஃபீல்ட் ஆஃப் பயாலஜி மெடிசன். இதுல வந்து அப்ளை பண்றதா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறது. வந்து the goals of human genome project. இப்ப human genome projectனுடைய முக்கியமான கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, identify all the estimated genes in human DNA. human DNAல இருக்கக்கூடிய மொத்த ஜீன்ஸையும் அவங்க எஸ்டிமேட் பண்ணணும். சுமார் 20,000 to 25,000 ஜீன்ஸ் வந்து இருக்கு. அதை ஃபுல்லா படிச்சு அவங்க எஸ்டிமேட் பண்ணணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா sequencing of 3 billion chemical base pair. ஆமா, 3 பில்லியன் கெமிக்கல் பேஸ் பேரை நம்ம வரிசைப்படுத்தணும். அடுத்து store this information in a database. இந்த கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணணும். அடுத்து இம்ப்ரூவ் டூல்ஸ் ஃபார் டேட்டா அனலைசிஸ் ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் டு அதர் செக்டார்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த டேட்டாவெல்லாம் மற்ற செக்டாருக்கும் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் அட்ரஸ் த எத்திக்கல், லீகல் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ். அது மட்டும் இல்லாம இது மூலமா வரக்கூடிய, ஏன்னா ஹியூமன் ஜீனோமை எடுத்து நம்ம வந்து ஸ்டடி பண்றோம்ல, இது சில மத ரீதியா சில பேருக்கு வந்து புண்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. அது மூலமா ஏதாவது ஒரு லீகலோ எத்திக்கல் இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா அதையும் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1990 வந்து ஸ்டார்ட் ஆச்சுப்பா. 13 இயர்ஸ்க்குள்ள இதை வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா US டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த். லேட்டரான்னு பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரில இருந்து நிறைய பேர் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இதோட முக்கியத்துவம் தெரிஞ்சு sequencing also have been done. இப்போ ஹியூமனுக்கு மட்டும் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து பண்ணல. இட் கேன் ஆல்சோ, இது வந்து வேற எதுக்கு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியா, ஈஸ்ட் அண்ட் கேர்னோகேபிலஸ் எலிகன்ஸ். இது வந்து என்னன்னா a free living non pathogenic nematode and Drosophila plants. இப்போ இதெல்லாம் எதுக்கு ஜீனோம் ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா which is very helpful for identifying the particular disease and agricultureக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அதிகப்படுத்தலாம். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஹைபிரிடைசேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து பாக்டீரியா, ஈஸ்ட், கேனோஹேபிலஸ்ல வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க.
இப்போ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இட் இன்வால்வ்ஸ் 2 மேஜர் அப்ரோச்சஸ் வந்து இருக்குப்பா. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டேக்ஸ், இன்னொன்று வந்து சீக்வன்ஸ் அனடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டேக்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ எந்த ஜீன் வந்து நம்மளுக்கு புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுதோ அதை மட்டும் வரிசைப்படுத்துறது, ஓகேவா? அதான் எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Focused on identifying all the genes that are expressed as RNA. எந்தெந்த ஜீன் பார்த்தீங்க அப்படின்னா எது RNA-வா எக்ஸ்பிரஸ் ஆகுதோ, புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு உட்படுதோ அதை தான் எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் அனடேஷன்ஸ் அப்படின்னா என்ன? சீக்வன்சிங் ஹோல் செட் ஆஃப் ஜீனோம் கண்டெய்னிங் ஆல் த கோடிங் அண்ட் நான் கோடிங். இந்த சீக்வன்ஸ் அனடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல எல்லாத்தையுமே வந்து வெதர் வந்து இது புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணாலும் சரி பண்ணனாலும் சரி எல்லாத்தையும் வந்து சீக்வன்ஸ் பண்றது. இதுதான் சீக்வன்ஸ் அனடேஷன்ஸ் அப்படிங்கிறது. இதுதான் வந்து மோர் ஈஸி கம்பேர்ட் டு த எக்ஸ்பிரஸ் சீக்வன்ஸ் டேக்ஸ். ஏன் அப்படின்னாப்பா இப்போ எந்த ஜீன் புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதை நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்ம சீக்வன்ஸ் பண்றதுக்கு என்டையர் டிஎன்ஏவையும் நம்ம சீக்வன்ஸ் பண்ணிடலாம். சீக்வன்ஸ் அனடேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா என்டையர் அவ்வளோ தூரம் 2 meters லென்த் இருக்கக்கூடிய டிஎன்ஏவா சீக்வன்ஸ் பண்றதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் ஆஃப் டிஎன்ஏவை மட்டும் கட் பண்ணி அதை வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, அதாவது ஒரு வெக்டார்ல போட்டு ஆம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணி அதை வந்து சீக்வன்ஸ் பண்றாங்கப்பா. இப்போ யூஸ்வலா பார்த்தீங்க அப்படின்னா ஹோஸ்ட் வந்து பாக்டீரியா, இது வந்து பாக்டீரியா, இது வந்து ஈஸ்ட் அப்படிங்கிற ஹோஸ்ட் அப்படின்னா அதுல செலுத்தக்கூடிய வெக்டாருக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் அப்படின்ட்டு பேக், இது வந்து ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்கப்பா. பேக் அப்படின்னா என்ன? பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம், OAC அப்படின்னா ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ப்ரொசீஜர் வந்து எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல ஐசோலேட் டிஎன்ஏ ஃப்ரம் ஏ செல். ஒரு பர்சன்ட்ல இருந்து ஒரு பர்சனோட செல்ல இருந்து முதல் டிஎன்ஏவா ஐசோலேட் பண்றாங்கப்பா. அதாவது ஒரு பர்சன் இருக்காங்க, இவங்களுடைய ஒரு சிங்கிள் செல்லில் குரோமோசோம்ல இருக்கக்கூடிய பர்டிகுலர் சீக்வன்ஸ் தான் டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏவா ஐசோலேட் பண்ணிட்டாங்க. கன்வெர்ட் இன்டு ரேண்டம் ஃப்ராக்மெண்ட்ஸ். ரேண்டம் ஃப்ராக்மெண்ட்ஸ்னா என்னப்பா? இட் கட் இன்டு ஸ்மால் பீசஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். அதுக்கப்புறம் க்ளோன் இன் ஹோஸ்ட், அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ல போட்டு ஒரு பர்டிகுலர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை ஹோஸ்டுக்குள்ள செலுத்துவாங்க. ஹோஸ்ட் வந்து பாக்டீரியா, ஈஸ்ட் அப்படின்னா அதுல செயல்படக்கூடிய வெக்டார் என்னன்னு சொல்லுவோம் பேக் ஆர் யாக். அப்படின்னா என்ன? பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் இல்லைன்னா ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ல போட்டு நம்ம ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணுவாங்கப்பா. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீக்வன்சிங் ஆஃப் ஃப்ராக்மெண்ட்ஸ் யூசிங் ஆட்டோமேட்டட் டிஎன்ஏ சீக்வன்சஸ். அது ஆட்டோமேட்டட் டிஎன்ஏ சீக்வன்சஸ்ல போட்டு இதை வந்து வரிசைப்படுத்துவாங்க. எந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் எங்க இருக்கு, அடுத்தடுத்து என்னென்ன இருக்குன்னு. யூசிங் ஃப்ரெட்ரிக் ஷாங்கர் மெத்தட். ஃப்ரெட்ரிக் ஷாங்கர் மெத்தடை பயன்படுத்தி தான் இதை சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃப்ரெட்ரிக் ஷாங்கர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அமினோ ஆசிடை புரோட்டீன்ஸ்ல சீக்வன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, அரேஞ்ச் த சீக்வன்ஸ் பேஸ்ட் ஆன் ஓவர்லாப்பிங் ரீஜியன்ஸ். அதாவது ஒன்னுக்கு அடுத்து ஒன்று என்ன இருக்கு அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து ஆட்டோமேட்டட் டிஎன்ஏ சீக்வன்சஸ்ல போட்டு அரேஞ்ச் பண்ணுவாங்க. அலைன்மெண்ட் ஆஃப் சீக்வன்சஸ் யூசிங் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பயன்படுத்தி அதை வந்து அலைன் பண்ணிடுவாங்க. குரோமோசோம் 1, குரோமோசோம் 1 தான் வந்து லாஸ்டா வந்து சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்கப்பா 2006ல. அவுட் ஆஃப் 24 குரோமோசோம். 24 குரோமோசோம்னா என்னப்பா? 22 ஆட்டோசோம் அண்ட் ஒரு எக்ஸ் குரோமோசோம், 1 ஒய் குரோமோசோம். அப்ப 24 குரோமோசோம்ஸ்ல லாஸ்டா அவங்க சீக்வன்ஸ் பண்ணது பாத்தீங்கன்னா குரோமோசோம் 1. எந்த இயர்ல பாத்தீங்கன்னா 2006ல. salient features of human genome. Human genomeோட salient features என்ன? இப்போ human genome contains 3164.7 million nucleotide bases வந்து இருக்குப்பா. அதாவது 3164.7 நியூக்ளியோடைட் பேசஸ் வந்து இருக்கு. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுல 30,000 ஜீன்ஸ் வந்து இருக்குப்பா. ஆவரேஜா ஜீன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப், ஆவரேஜா ஒரு ஜீன்ல பாத்தீங்க அப்படின்னா 3000 பேசஸ் இருக்கும். பட் சைசஸ் வேரி. லார்ஜஸ்ட் நோன் அஸ், இப்ப இருக்கிறதுலே ஹியூமன் ஜீன்ல லார்ஜஸ்ட் ஜீன் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரோபின் ஆன் எக்ஸ் குரோமோசோம். எதுல இருக்குன்னா எக்ஸ் குரோமோசோம். இதுல எத்தனை பேஸ் சீக்வன்ஸ் இருக்கும் அப்படின்னா 2.4 மில்லியன் பேசஸ் வந்து இருக்கும். இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஜீன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா டிஸ்ட்ரோபின். ஓகே, எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் குரோமோசோம். இதுல எத்தனை நியூக்ளியோடைட் பேஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 2.4 மில்லியன் பேசஸ் இருக்கும். ஆவரேஜா ஒரு ஜீன்ல 3000 பேஸ் இருக்கும். பட் டிஸ்ட்ரோபின்ங்கிற ஜீன்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரோபின் ஜீன்ல 2.4 மில்லியன் பேசஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட்
இப்போ 99.9% நியூக்ளியோடைட் பேசஸ் வந்து ஆர் சேம் இன் ஆல் பீப்புள், எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்லி 0.1% தான் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். மேக்ஸ் எவ்ரி இண்டிவிஜுவல் யூனிக், அதுதான் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் யூனிக்காக, அதாவது வேறுபடுத்தி காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஓவர் 50% டிஸ்கவர்ட் ஜீன்ஸ் ஆர் அன்னோன். அதாவது இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ஜீன்ஸ்லேயே 50% மேலே அதோட ஜீனோட ஃபங்க்ஷன்ஸை இன்னும் வந்து கண்டுபிடிக்கல. அதே மாதிரி குரோமோசோம் 1 ஹேஸ் மோஸ்ட் ஜீன்ஸ். குரோமோசோம் 1ல தான் அதிகமான ஜீன் இருக்கு, 2968 ஜீன். அதாவது ஒய் குரோமோசோம்ல தான் இருக்கிறதுலே ஃபியூவஸ்ட் ஜீன் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம கண்டுபிடிச்சதுலேயே லெஸ் தென் 2 தான் வந்து புரோட்டீனை வந்து சிந்தசிஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், வெரி லார்ஜ் போர்ஷன் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் இஸ் மேட் அப் ஆஃப் ரிப்பிட்டேட்டிவ் சீக்வன்ஸ். ஆமாப்பா, இப்போ நம்மளுடைய ஹியூமன் ஜீனோம்ல பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்பிட்டேட்டிவ் சீக்வன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரே மாதிரி நியூக்ளியோடைட் பேசஸ் வந்து நிறைய தடவை ரிப்பீட்டடாக இருக்கும். தீஸ் ஆர் ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்ஸ் தட் ஆர் ரிப்பீட்டட் மெனி டைம்ஸ். தே ஹாவ் நோ டைரக்ட் கோடிங் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ரிப்பிட்டேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா நோ கோடிங், அதாவது புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து பண்ணாது. ஓகே, தே ஷெட் லைட் ஆன் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர், டைனமிக்ஸ் அண்ட் எவல்யூஷன். இதுதான் வந்து குரோமோசோம்னுடைய ஸ்ட்ரக்சருக்கு, அதோட டைனமிக்ஸ், எவல்யூஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதாவது சயின்டிஸ்ட் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்கப்பா 1.4 மில்லியன் வந்து சிங்கிள் பேஸ் டிஎன்ஏ டிஃபரன்சஸ் வந்து இருக்குன்ட்டு. தே ஆர் கால் சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம். அதாவது இந்த சிங்கிள் நியூக்ளியோடைட் பேஸ் பேர் தான் வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இன்னொரு இண்டிவிஜுவலுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்னிப்ஸ் ஆர் பாலிமார்பிசம் சொல்கிறாங்க. டு ஃபைண்ட் குரோமோசோமல் லொக்கேஷன் ஃபார் டிசீஸ் அசோசியேட்டட் சீக்வன்சஸ் அண்ட் ட்ரேசிங் ஹியூமன் ஹிஸ்ட்ரி. அப்போ இதெல்லாம் வந்து எதுக்குப்பா வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஹியூமனோட ஹிஸ்ட்ரி எந்த இப்போ ஜீனோம் ஹியூமன் ஜீனோமை இப்படி வரிசைப்படுத்திட்டாங்க அப்படின்னா, எஸ் அந்த 3.3 × 10⁻⁹ பேஸ் பேரை லைன் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு இப்படி இருக்குது, இன்னொரு இண்டிவிஜுவலுக்கு எந்த நியூக்ளியோடைட் பேஸ் வந்து சேஞ்சாக இருக்கிறதுனால அவங்களுக்கு டிசீஸ் வந்திருக்கு. இப்போ பாருங்க, கேன்சர்லாம் வந்து ஜீன் மியூட்டேஷன்ஸ்னால தானே வருது. அப்போ எந்த பேஸ் பேர் சேஞ்சாக இருக்கிறதுனால மியூட்டேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக இதை மாற்ற முடியுமா அப்படிங்கிற ரிசர்ச் பண்ணுறதுக்கு இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க.